Hi friends, இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃப்ளக்கிங் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ளக்கிங்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளக்கிங் எப்படி யூஸ் பண்ணுறது, அது எங்கே இருக்குது அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் நான் எடுத்திருக்கேன், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஃபில்டர், இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம், ஒவ்வொரு கிளாஸ் எடுக்க சொல்லுவோம். இந்த 3 ஆப்ஷனை பார்த்துட்டோம். லேயர், செலக்ட், ஃபில்டர் மட்டும் தான் இப்போ நம்ம பார்க்கணும். அது வந்து நான் எக்ஸாம்பிளில் நான் ஒவ்வொரு வாட்டியே சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபில்டரில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஆப்ஷனுமே வந்து ஃப்ளக்கிங்னு சொல்லலாம். அப்போ வந்து ஃப்ளக்கிங்கிற ஒரு வார்த்தையில் வந்து ஃபில்டர் ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆகிடும். லேயரை பற்றி அப்பப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். செலக்ட்ன்ற ஆப்ஷனை பற்றி நான் அப்பப்போ சொல்கிறேன். ஃபெதரை பற்றிலாம் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு பிளர் இந்த டூல் இருக்குது. அது மாதிரி வந்து நிறைய டூல் இருக்குது. நாய்ஸ் சம்திங் இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான டூல் இருக்குது. ஒவ்வொரு டூலையும் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு டூலுக்கு என்னென்ன எஃபெக்ட் இருக்குது, அந்த எஃபெக்டை எந்தெந்த டைமில் யூஸ் பண்ணுன்றது நம்மளோட விருப்பம். அதில் வந்து எல்லா டூலும் எடுக்க முடியாது. அதனால் ஒரு சில டூலை வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். மற்ற டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டூலுக்கெலாம் வந்தால் ஃப்ளக்கிங்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ளக்கிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ளக்கிங் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது நெட்டில் டவுன்லோட் பண்ணி ஆயிரக்கணக்கான ஃப்ளக்கிங் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து ஃப்ளக்கிங் யூஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ளக்கிங் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவோம். பிளர் டூரில் போய்ட்டு நான் மோஷன் பிளர் அப்படின்ற இது தரேன். இப்போ மோஷன் பிளர் தந்ததே உங்களுக்கு அந்த பிக்சரை பார்த்ததே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளராக இருக்கும் இமேஜ். இதுக்கு இந்த பிளர் டூர் யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பிளர் டூல் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். பென்சில் டூலை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு சும்மா தோராயமாக ஒரு இமேஜை பென்சில் டூலை வச்சுட்டு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதர் செலக்டில் போய்ட்டு சாரி அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கண்ட்ரோல் என்டர் செலக்ட் ஆப்ஷன் தந்துட்டு ஃபெதர் தாங்க. செலக்டில் போய்ட்டு ஃபெதருக்கு ஆல்ட்டு கண்ட்ரோல் டி ஒரு 25 ஃபெதர் தாங்க. ஓகே, 25 தரலாம், நான் ஒரு 30 தருவேன். இப்போ நான் ஃபெதர் வந்து 30 தந்திருக்கேன். தந்துட்டு கண்ட்ரோல் ஜே ஒரு நியூ லேயர் அதை மட்டும் காப்பி பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஐயை தட்டி விட்டுனா தெரியும். இப்போது பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபெதரில் போய்ட்டு நம்ம ஃப்ளக்கிங் ஒன்று அப்லோட் பண்ண போகிறோம். பிளர் டூரில் போய்ட்டு மோஷன் பிளர் நான் தரேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்லா க்ளீனாக தெரிஞ்சிருக்கும், பிளர் ஆகுது. இது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு டூலும் ஒவ்வொரு வாட்டி அப்ளை பண்ணி நம்மளுக்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி வந்து நம்ம இமேஜ் வந்து இந்த ஃப்ளக்கிங் மூலமாக எப்படியெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இவ்வளோதாங்க. ஃப்ளக்கிங்ன்றது வந்து இந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஷனும் சேர்த்து தான். இதை அப்லோடும் செய்யலாம். ஆயிரக்கணக்கான ஃப்ளக்கிங் இருக்குது. இது உங்களோட கற்பனை திறனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக்கிங் யூஸ் பண்ணிக்கிங்க. சரி, நம்ம அடுத்த கிளாஸில் அடுத்த எக்ஸாம்பிளோட சந்திப்போம். சரி, பாய்.